கர்நாடக மாநிலம் மங்களூருவில் ரீல்ஸுக்கு அடிமையானதாக கூறி மனைவியை கத்தியால் குத்தி கணவன் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்களூருவில் உள்ள ஹிலியானா கிராமத்தில் கடந்த 19ஆம் தேதி இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த 42 வயதான கணேஷ் புஜாரி என்பவர் பெயிண்டராக பணியாற்றி வந்தார். அவரது மனைவி 27 வயதான ரேகா அதே பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணியாற்றி வந்துள்ளார். ரேகா தொடர்ந்து செல்போனில் ரீல்ஸ் பார்ப்பதாக கூறி கணேஷ் அவரிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்து ஏற்கனவே சங்கரநாராயணா பகுதி காவல் நிலையத்தில் ரேகா புகார் அளித்த நிலையில் கணவரை அழைத்து போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் 19ஆம் தேதி பணியை முடித்துவிட்டு கணேஷ் வீட்டிற்கு வந்தபோது ரேகா செல்போனை பார்த்துக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கணேஷ் ரேகாவை கத்தியால் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் ரேகா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் கணேஷ் அங்கிருந்து தப்பிச் சென்றார். தகவல் அறிந்து வந்த போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கணேஷை கைது செய்தனர். இவர்களுக்கு 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய இருசக்கர வாகனங்களுக்கு ஏபிஎஸ் மற்றும் 2 ஹெல்மெட்டுகளை கட்டாயமாக்க போக்குவரத்து அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஏபிஎஸ் எனப்படக்கூடிய ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் தொழில்நுட்பம் தற்போது 125 சிசிக்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்களில் மட்டுமே கட்டாயமாக உள்ளது. அதாவது நாட்டில் உள்ள 40% இருசக்கர வாகனங்களில் இந்த பாதுகாப்பு அம்சம் இல்லை. எனவே சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக அனைத்து இருசக்கர வாகனங்களிலும் ஏபிஎஸ் தொழில்நுட்பத்தை கட்டாயமாக்க சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. கூடுதலாக அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் புதிதாக இருசக்கர வாகனங்கள் வாங்கும்போது 2 ஹெல்மெட்டுகளை வழங்குவதை அரசு கட்டாயமாக்க உள்ளது. இந்தியாவில் நடைபெறக்கூடிய மொத்த சாலை இறப்புகளில் ஹெல்மெட் அணியாததால் தலையில் ஏற்படக்கூடிய காயங்களால் இருசக்கர வாகன ஓட்டிகள் சுமார் 44% பேர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. தற்போது இருசக்கர வாகனங்களில் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவரும் ஹெல்மெட் அணிவது போக்குவரத்து விதிகளின்படி கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த விதியை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய மத்திய அரசு புதிய விதிமுறையை அறிவித்துள்ளது. அரசிதழில் அறிவிக்கை வெளியானவுடன் இந்த விதிமுறைகள் அமலுக்கு வரும் என்றும் கூறப்பட்டுள்ளது.